காலேஜ் படிக்கும்போது சீக்கிரமா போனை வச்சுட்டு தூங்குங்கன்னு எங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நாங்க அவங்க கிட்ட சொல்ற மாதிரி நிலைமை மாறிடுச்சுங்க. நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி இன்ஸ்டாகிராம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம ஃபாலோ பண்ற ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் போடுவாங்க, ஸ்டோரிஸ் பார்ப்போம். இல்ல நம்ம ஸ்டோரி போட்டா கூட 10,000 தடவை யாரு பாத்துருக்காங்கன்னு ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஃப்ரீ டைம்ல அதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப்ல ஏதாவது வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னாலே நம்ம யோசிப்போம். ஏன்னா நெட் ஒரு மாசத்துக்கு ஃபுல்லாவே 1 GB தான் இருக்கும். அப்பதான் கோவிட் வந்துச்சு, டிக்டாக் பேன் பண்ணாங்க. ஸோ இன்ஸ்டா, யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ கொண்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே டெய்லியும் 1 GB நெட் வந்துச்சு. இப்ப பாருங்களேன், ஸ்க்ரால் பண்ண நம்ம 24 hours வீடியோ பார்த்தாலும் புது வீடியோ வந்துட்டே இருக்கும். எங்க நம்ம ஒரு நாள் போன் பார்க்கலன்னா கூட ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னு மிஸ் பண்ணிருவோமோன்னு ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது. அண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் நான் ஸ்க்ரால் பண்றேன்னு நம்மள நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம். ஒரு பக்கம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போட்டி போட்டு ட்ரெண்ட்ல இருக்கணும்னு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்றேங்க. இன்னொரு பக்கம் மக்கள் ஃப்ரீ டைம்ல போன் பார்க்கறது போய் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு 2 நிமிஷம் பஸ் வரக்குள்ள ரீல்ஸ் பாக்குற அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்கும். இதுல இன்ஸ்டா அல்காரிதம்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆன்லைன்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ஏதோ ஒரு பிசினஸ், யாருக்கோ ஒரு ப்ராஃபிட் இருக்குங்க. சோ அடி வாங்குறது மோஸ்டா சும்மா ஸ்க்ரால் பண்றவங்க தான். இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரு மேலயும் தப்பு இருக்கு. பட் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றது பாக்குறவங்க கையில மட்டும்தான் இருக்குங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் சோஷியல் மீடியால இருக்கணும்னு டைம் செட் பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இதை பத்தி உங்க தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இது அபியுடன் கதை போமா எபிசோட் 3. இன்னும் பேசலாம்.